மலையாள திரையுலகில் ஒரு காலத்தில் கவர்ச்சியாக நடித்து மம்முட்டி, மோகன்லால் படங்களையே ஆட்டம் காண செய்த சகிலா பின்னர் அங்கு கிளம்பிய எதிர்ப்பினால் தமிழகத்தில் வந்து குடியேறினார். மலையாள திரையுலகில் தனக்கு நேர்ந்த தொல்லைகள் குறித்து அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகிறார். தற்போது சகிலா அவர்கள் அளித்த பேட்டி ஒன்றில் கூறும்போது, மலையாள இயக்குநர்கள் என்னிடம் கதை சொல்லும்போது 5 காட்சிகள் உள்ளன, 2 நாட்கள் நடித்தால் போதும் என்பார்கள். அதில் நிச்சயம் படுக்கரை காட்சியும் குளியல் காட்சியும் இருக்கும். எனது படங்களை பெண்கள் பார்ப்பதில்லை, ஆண்கள் தான் பார்க்க வருவார்கள். பெண்கள் பார்க்க வராதது எனது தவறில்லை. எனக்கு கமர்ஷியல் படங்களில் நடிக்க வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. என்னை அழைக்கும் படங்களில் மட்டும்தான் நான் நடித்தேன். நான் பட வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கும் காஸ்டிங் கவுஸ் போன்ற கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டேன். அப்போது அதை சொல்லியிருந்தால் பெண்களை சினிமாவுக்கு அனுப்ப பெற்றோர்கள் யோசித்திருப்பார்கள். இப்போது நிலைமைகள் மாறிவிட்டன. பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பெண்களை சகோதரியாக நடத்த ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள், பெண்ணும் ஆணும் சமம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார்.